மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பார்வையற்ற மாற்றுத்திறனாளியிடம் டிக்கெட் கட்டணம் வசூலித்த புகாரில் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சேலம் நுகர்வோர் நீதிமன்றம் 7000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சேலம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தமிழாசிரியரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியுமான கோபாலன் என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஆத்தூரிலிருந்து சேலத்துக்கு அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகை அட்டையை காண்பித்தும் நடத்துனர் டிக்கெட் கட்டணம் வசூலித்த நிலையில் அவர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மாற்றுத்திறனாளியான பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க சார். அது வருஷத்துக்கு ஒரு முறை மார்ச்சில் ரெனியூல் பண்ணுவாங்க. இந்த முறை என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பண்ணலைங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி நான் கரெக்டாக வரேன் சார். பஸ்ஸில் ஆத்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு கண்டக்டர் பார்த்து இது செல்லாது, இது டேட்டு ஆராய்ச்சி. அரசு பஸ்ஸுங்களா இல்லை அரசு பஸ் தாங்க. தனியார் வண்டியில் போக முடியாதுங்க. அரசு பஸ்ஸில் எல்லாத்துலேயும் போகலாங்க. நகர் பஸ்ஸில் இதில் புறநகர் பந்தில் அதை மாவட்டம் முழுமைக்கும் போகலாங்க. ஏசி பஸ்ஸில் போக முடியாதுங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்தில் இருக்கும், அந்த மாவட்டத்துக்கு போகலாங்க. வெளியில் போகும்போது இந்த ரயில்வேயில் கன்செஷன் கொடுத்துருக்கோம் 1/4 டிக்கெட்டை வாங்கிக்கணுங்க. அது மாதிரி போகும்போது இல்லை நீ ஏமாத்துற, இல்லை சார் நான் 3 மாதமாக ஏமாற்ற முடியும், நீங்கள் வேணால் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான்லாம் என்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, எவனும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேன். நீ டிக்கெட்டை வாங்கிக்கோ இல்லைன்னா இறங்கிக்கோ அப்படின்னு. எந்த ஊர்ல இருந்து? ஆத்தூர்லேருந்து சேலத்துக்கு வரேன் சார். சொல்லுங்க. அப்படி என்ன இறங்கிக்கோ, எனக்கு சொந்த ஒரு கள்ளக்குறிச்சிங்க, நீங்கள் இல்லைன்னா இறங்கிக்கோ, நீ இல்லைன்னா டிக்கெட் வாங்கிக்கோ அப்படின்னாரு. சரி எவ்வளோங்க டிக்கெட்டுங்க? நான் பார்த்துக்குறேங்க, நான் அசோசியலாம் இருக்கிறேங்க, நம்ம சாருக்காரு வைக்கல், நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க, என்ன வேணாலும் வாங்க, நீ இறங்கிக்கோ இல்லைன்னா டிக்கெட் வாங்க அதான் அப்படின்னாரு. சரி டிக்கெட்டு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோண்ணா? 52 ரூபானாரு. ஏன்ட்டு 50 ரூபா மட்டும், பரவாயில்ல 2 ரூபா நான் போட்டுக்கிறேன்னாரு. வேணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு மீதி 48 ரூபா நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ கூட வந்தவங்க 2 பேரும் சொன்னாங்க, சார் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அவர் டீச்சராக இருந்தேன்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எதுவும் முடியாது அப்படின்ட்டாரு. போட்டு அப்புறம் சார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து திரும்ப இது போட்டாங்க. திரும்ப அப்புறம் ஒரு செப்டம்பர் வரைக்கும், நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் ஜனவரியில் தாங்க இந்த ஒரு கார்டு புதுசாக ஒன்று கொடுத்தாங்க. இந்த பாருங்க. இப்போ அது என்ன கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தீங்களா? ஆமாம் சார். நுகர்வு நிலையத்தில் சார் மூலமாக அது மனு கொடுத்தேன் சார். என்ன ஜட்ஜி சொன்னாங்க? ஜட்ஜி 7000 ரூபா கொடுத்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 7000 ரூபாங்க சார். 7000 பீஸ். அரசு போக்குவரத்து கழகம் உங்களுக்கு தரணும்னு சொல்லி. ஆமாங்க. விழுப்புரம் கோட்டை கள்ளக்குறிச்சி சேர்ந்து கொடுக்கணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.